ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சனிப்பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற சனி மற்ற 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அடுத்து ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சனி என்ன மாதிரியான பலன்களை தருவார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ரோஹிணி அப்படிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு மனோகாரகனான சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு புத்திகாரகனான புதனும் தொழில்காரகனான சனியும் சேர்ந்து 6ஆம் பாவ தொழில் ஸ்தானாதிபதியாகவே சனி வர்றது மிக 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 சிறப்பு. முக்கியமாக இதில் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். யாரெல்லாம் புதனுடைய தொழிலான ஐடி தொழிலில் இருக்கீங்களோ அவங்களாம் எங்கே எனக்கு வேலை போயிடுமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டுருப்பீங்களா? அது இந்த வருடம் சனி அஸ்வினிக்கு போகிற வரைக்கும் உங்களுக்கு நடக்கவே நடக்காது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக தைரியமாக இருங்க. உங்களுக்கு கட்டாயம் வேலையில் தான் இருப்பீங்க. அதை மீறி ஏதாவது வேலை போச்சு அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். கோச்சார சனியால் கிடையாது. குண ரோக சத்ரு ஸ்தானத்துக்கு சனி வர்றது ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பு. ஓகே, இப்போது என்னென்ன பாதிக்கப்படுமா எங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் பாதிப்பு திருமணத்துக்கு காத்துட்டு இருந்தவங்க, நான் திருமணம் செஞ்சுக்க ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்த பையன், வேண்டாம்மா எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கல, எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல, பொண்ணு பார்க்க எனக்கு வர முடியாது, எனக்கு கம்பெனியில் நிறைய வேலை இருக்குது, என்னால் வரவே முடியாது, நீங்கள் போங்க பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே பண்ணிக்கோங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. அப்புறம் நீ கேட்பே இல்லைன்னா அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன்னு இந்த வருஷம் சொல்லுவார். ஆனால் அடுத்த வருஷம் நீ தானே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்லி கேட்பார். அதனால் அவரை கூப்பிட்டு போய் பார்க்காம நீங்கள் திருமண ஏற்பாடெல்லாம் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, திருமணத்தை கெடுக்கக்கூடிய, அதாவது திருமணம் அப்படின்றது 7ஆம் பாவம், அதை கெடுக்கக்கூடிய 6ஆம் பாவம் இங்கே அதுவும் சனியாகவே வந்து வேலை செய்யும்போது உங்களுக்கு திருமணம் இந்த வருடம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி. காதல் திருமணங்கள் நடக்குமா அப்படின்னா, அந்த காதல் அப்படின்றது ஏதோ ஒரு நேரத்தில் உருவாயிடுச்சு இல்லைங்களா? இப்போ உருவாகலை, இந்த வருஷம் உருவானதான் அது தடுக்கப்படும். அது வந்து எப்போவோ ஒரு வருஷம் முன்னாடியோ 2 வருஷம் முன்னாடி ஒவ்வொருத்தங்க 10 வருஷமெல்லாம் கூட காதலிச்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நடந்துடும். ஏன்னா அது முதல்லையே நடந்துருச்சு. இந்த வருடம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் காதலிக்கவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதனால் இவங்களுக்கு தான் பிரச்சனையோ தவிர முதலே காதலிச்சுட்டு இருக்கவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி இந்த திருமணம் அல்லாத உறவுகளில் எல்லாம் இருக்கிறவங்க முதல்லலாம் நல்லா பேசிட்டு ஜாலியாக இருந்தவங்க இந்த ஒரு வருட காலம் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆகும். டென்ஷன், கோபம், அந்த வீட்டுக்கு தெரிஞ்சு போகிறது, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நடக்கிறதுனால உங்களுக்குள்ள நிம்மதி அப்படின்றது இருக்கவே இருக்காது. குழந்தை பாக்கியம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் வந்து கொஞ்சம் சிரமந்தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அங்கே அன்பு அப்படின்றது கொஞ்சம் குறைவாக இருக்கும் இந்த நேரங்களில். ஸோ இந்த நேரத்தில் குழந்தை ஆகுமா அப்படின்னு பார்த்தா அது கொஞ்சம் சிரமம். அதனால் இந்த நேரத்தில் எதிர்பார்க்காதீங்க. அடுத்த வருஷம் அழகழகான நல்ல குழந்தைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஃப்ரெண்ட்ஸ், குடும்ப பிரச்சனைகள் நிறைய வரும். யார் ரோகிணியோ, ஒரு ஆண் ரோகிணியாக இருந்தால் அவர் மனைவி, குழந்தைங்க, அப்பா, அம்மா, கூட பிறந்தவங்க, அவர்கிட்ட வேலை செய்கிறவங்க, அவர் யார்கிட்டையாவது வேலை செஞ்சிட்டு இருந்தால் அவங்க, இல்லை ஒரு இடத்துல நிறையா ஒரு ஐடி கம்பெனியெல்லாம் இருக்குது, அந்த ஃப்ளோரில் 100 பேர் இருக்காங்க, ஆனாலும் இவருக்கு தான் அதிக கோபம் வரும், இவர் தான் பலமாக சத்தம் போடுவார், அது எல்லாத்துக்குமே தெரியும், அவர் கொஞ்சம் கோபக்காரர் இருப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருப்பார். இந்த நேரத்தில் மனைவியை அடிக்கிறது கூட அவர் கையை ஓங்கிடுவார். அந்த மாதிரி தான் இருப்பார். அம்மா அப்பா இங்கே பாருங்கள், என் கூட பேசாதீங்க, நான் டென்ஷனில் இருக்கேன், தேவையெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு அவங்கள அடக்கிடுவார். கூட பிறந்தவங்கள கோபத்தில் திட்டிடுவார். அதனால் அவங்களே பக்கத்துலேயே வரமாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாருக்கூடையுமே சச்சரவுகளோடையே தான் இருப்பார். அவ்வளோ டென்ஷனும்
அவருக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கூட இருக்கவங்க யார் உங்கள் வீட்டில் ரோகிணியோ, அப்பா ரோகிணியாக இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் கவனமாக இருங்க. அம்மா ரோகிணியாக இருந்தாலும் கணவர், குழந்தைங்க, மாமனார் மாமியார் எல்லாம் கவனமாக இருந்துக்கோங்க. அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிற மூத்த குழந்தை எந்த குழந்தையோ ரோகிணி நட்சத்திரமாக இருக்குதுங்கிற பட்சத்தில் அந்த ஆளை ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக தான் இந்த வருடம் முழுக்க இருக்கும். படிப்பு எப்படி இருக்கும்? ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, வந்திருக்கிற 3 பேருமே ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அந்த முக்கியமானவங்க எந்த ஸ்தானத்துக்கு வந்திருக்காங்கன்னா, அதுவும் மிக மிக சிறப்பான ஸ்தானம் படிப்புக்கு, வேறு எதுக்கும் இல்லை. இது படிப்பு அப்படின்றது பின்னாடி அவங்க ஒரு தொழில் பண்ண, ஒரு டாக்டர் ஆகிறது, இன்ஜினியர் ஆகிறது, வக்கீல் ஆகிறது, இல்லை ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகிறது, எல்லாமே இந்த நேரத்தில் தான் அந்த படித்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் அந்த வல்லத்தன்மையை அள்ளி கொடுக்க இடத்துல சனி வர்றதால இவங்க மிக்க சிறப்பாக படிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 1 வருட காலம் அவங்களுக்கு நல்ல ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்கனாலே வெரி குட், விவி குட் தான் இருக்கும். டைரியில் மிக சிறப்பாக குழந்தைங்க படிப்பாங்க, மூத்தவங்களும் படிப்பாங்க, அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுகிறவங்களும் மிக மிக சிறப்பாக எழுதுவாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப நல்ல நேரம் படிக்கிறவங்களுக்கு தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிங்கிறவர் அந்த விடாமுயற்சி ஏற்படுத்துகிறவர், அதே போல் சோம்பேறித்தனத்தை அறவே இங்கே எடுத்துருவார். அதே அடுத்து புதன், புத்திக்காரகனான புதனும் மனோகாரகனான சனியும் சிறப்பாக சேர்றதுனால நல்லா படிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெளிநாட்டு யோகம் உண்டா? 100% உண்டு. கிளம்பி போயிட்டே இருங்க, ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ஆரோக்கியம் மிக 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 சிறப்பாக இருக்கும். சில விஷயங்களில், அதாவது பெரிய உறுப்பு குறைபாடுகள் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே வராது. ஆனால் இந்த தொற்றுக்கள், ஓகேங்களா, சின்ன சின்னதாக கொஞ்சம் அடிக்கடி சளி பிடிக்கிறது, ஏதோ ஒரு லங்ஸில் ஒரு தொற்று வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆப்ரேஷன் பண்ணுறது, அந்த மாதிரி, அதாவது ஒரு மருந்து மாத்திரைகள் எடுத்துகிட்டு அதுக்கு கவனமாக ட்ரீட்மெண்ட் பார்க்குறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை, கண்ணில் தொற்று ஏற்படும், மூக்கில் தொற்று ஏற்படும், பல்லில், வாயில், அந்த மாதிரி ஏதாவது நமக்கு முக்கியம் ஒரு விஷயங்களை கொஞ்சம் ரொம்ப கவனமாக டீல் பண்ணுற மாதிரி டாக்டரை பார்த்து மீட் பண்ணி அவர் சொல்கிறத அப்படியே கேட்குற மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பெரிய நோயாக மாறாதது, வரும், எஃபெக்ட் பண்ணும், நீங்கள் மருந்து மாத்திரையை எடுத்து சரி பண்ணி அதை வெளியே அனுப்பினதும் டாட்டா காமிச்சிட்டு போயிடும், பெருசாகாது. எதுவுமே அட்டாக் மட்டும்தான் ஆகும், அடுத்தது அப்போவே நீங்கள் அதை கொன்று வெளியே அனுப்பிடுவீங்க, உடனே அது போயிடும், உங்களுக்கு பெருசாக ஒன்றும் நடக்காது. ஓகே, இவ்வளோ நேரம் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்காதுப்பா அப்படின்னு சொன்னேன். இனிமேல் நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். அந்த மாதிரி தொழிலுக்கு, புறம் சார்ந்த விஷயங்களுக்கு மிக 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 சிறப்பாக ரோகிணிக்கு ரேவதியில் இருக்க சனி வர்றதுனால மிக சிறப்பாக தொழில் நடக்கும், வியாபாரம் நடக்கும், வேலைவாய்ப்பு அமையும், பதவி உயர்வு கிடைக்கும். ஓகேங்களா, மிக மிக சிறப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே அமையும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கும், 100% உங்கள் பக்கம் வெற்றி கிடைக்கும். ஓகேங்களா, அதே போல் கடன் வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். உங்களுக்கு இந்த நேரத்தில் வாங்குகிற கடனை ஈஸியாக கட்டிடலாம், இந்த நேரத்துலையே உங்களுக்கு பண வரவையும் கொடுத்துருவார். அதனால் தாராளமாக கடன் வாங்கலாம். ஆனாலும் கடன் வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள் சுய ஜாதகத்தை நல்லா ஒரு தடவை அலசி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடன் வாங்குறது உத்தமம். பயிற்சி காலங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்கிறத வச்சு கடன் வாங்காதீங்க, உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு வாங்கிக்கிறது தான் நல்லது. அதிர்ஷ்டம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது, பண அதிர்ஷ்டம் இருக்குது. உங்களுக்கு தொழில் மூலமாகவும் வேலை மூலமாகவும் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் கைக்கு. நீங்கள் நல்லா ஜாலியாக செலவழிச்சிட்ருப்பீங்க. ஆனால் அந்த செலவை அளிக்கிற பணத்தில் நிறையா பகுதி ஆரோக்கிய குறைபாட்டுக்கும் படிப்புக்கும் அந்த மாதிரி போகும். பெருசாக எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா, ஒரு நிலம் வாங்கி போடுறதோ வீடு வாங்கி போடுறதோ அந்த மாதிரி பண்ண மாட்டீங்க. ஆனால் நிறைய விஷயங்கள் ஆரோக்கியத்துக்காகவும் படிப்புக்காகவும் செலவு பண்ண வேண்டி இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பண அதிர்ஷ்டம் இருக்குது, ஆனால் நிம்மதி சந்தோஷம் அப்படின்றதுல கொஞ்சம் குறைவு தான். நான் சொன்னதில் ஏதாவது உங்களுக்கு நடக்கலை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு பணத்தடை இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.